தமிழகத்தில் இன்று கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் வெப்பத்தின் தாக்கம் குறித்து பொதுமக்கள் தெரிவித்தரும் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். வெயில் நாளுக்கு நாள் அதிகமாகுது. இன்னையோட அக்னி ஸ்டார்ட்டு. ஆனால் வண்டி ஓட்டம் ஒன்றும் இல்லை. சவாரியெல்லாம் பகல் டைமில் சும்மா தான் இருக்கிறோம். இந்த மாதத்து நாளில் காற்றுக்காக இங்கே வந்து சும்மா உட்காந்துடுறோம். வண்டி ஓட்டம் கிடையாது. ஜனம் வெளியே வந்தாலும் கரும்பு ஜூஸ் சாப்பிட்றது. கூட்டம் அவ்வளோ வரல, போன வருஷம் மாதிரி வரல, டல்லாதாங்க. அதாவது காலையில் வந்தால் ஒரு ஏதோ இதுக்கு முன்னாடியே ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டு போய் இது 1000 ரூபா ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார். தொழில் தான் சார் செஞ்சுட்டு இருக்கிறேன். முதல்ல ஆள் சாப்பாடு ஏற்றுவோம். இப்போ கொத்தலாச்சாவடி இல்லை, எதுவும் பஸ் ஸ்டாண்டு இல்லை, ஏதோ லாரி சீட்டு கொண்டு கொடுத்தா போதும். இது வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. வெயில் அதிகமாக இருக்குது. ஆமாம் சார், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ஒன்றும் சமாளிக்க முடியாது தான் சார். ஈர துணி போட்டு நினச்சி தலையில் போட்டுறேன் சார். இப்படி கேர் ஆகுது. ரொம்ப அதிகமாக இருக்குது சார் வெயில். எல்லாம் வச்சுக்கிறாங்க சார். ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கிறாங்க சார். பயன்பாடாக இருக்குது சார். நல்லது தான் வச்சுருக்கு. தண்ணிலாம் மோர் கூட வச்சுருக்காங்க. சில இடத்துல தண்ணி ஊற்றுறாங்க. இந்த போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். ரொம்ப ஓவர் சார். முடியல சார். இன்னும் முடியல. போனாக்கா நம்ம 6 மணிக்கு மேலே வெளியே வர முடியாது சார். வெளியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ரொம்ப இதாக சார் ரொம்ப ஓட்ட முடியலங்க. வெளியில் ஓட்ட வரதுக்கே பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. தொழில் ரொம்ப பாதிச்சு போச்சு. இப்போ போன வருஷம் அந்த வெயில் அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் அதிகம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப அதிகம். போன வருஷம் தான் 100, 108, 107 தான் இருந்தது. இந்த வருஷம் பார்த்தா 111 வரைக்கும் வந்துருச்சு. அதனால் இந்த வருஷம் ரொம்ப அதிகம் தாங்க.